ஹிந்து மதம் திரும்பும் ஏ.ஆர். ரகுமான். விவாகரத்துக்கு பின் நடந்தது என்ன? வெளியான பரபரப்பு தகவல். இந்து மதத்தில் இருந்து இஸ்லாம் மதம் தழுவிய ஏ.ஆர். ரகுமான் மீண்டும் இந்து மதம் மாறப்போவதாக தகவல் நம்பத்தகுந்த வட்டாரத்தில் இருந்து வெளியாகியுள்ளது. 1992ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான ரோஜா படத்தின் மூலம் இந்திய அளவில் பிரபலமான இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் தொடர்ந்து தனது இசையால் பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார். 2 ஆஸ்கர் விருதுகளை வாங்கிய முதல் இந்தியர் என்ற பெருமை பெற்றுள்ளார் ஏ.ஆர். ரகுமான். 1967ஆம் ஆண்டு இந்துவாக பிறந்து திலீப் குமார் என்ற பெயரில் வளர்ந்த இவர் கடந்த 1980ஆம் ஆண்டு இஸ்லாமிய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு தன்னை இஸ்லாமிய மதத்திற்கு மாற்றினார். மதம் மாறியதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் காதலித்த பெண்ணை கரம் பிடிக்கவே மதம் மாறியதாக பலர் கூறி வருகின்றனர். மதம் மாறிய பின்னர் பெயரை மாற்ற வேண்டுமே? அது பற்றி ஏ.ஆர். ரகுமான் கூறும்போது, ஒரு இந்து ஜோதிடர்தான் எனக்கு ரகுமான் என்ற பெயரை வைத்தார். தனது மதமாற்றத்திற்கு பின் எனது குடும்பத்தினர் என் தங்கையின் ஜாதகத்துடன் என் ஜாதகத்தையும் ஜோதிடரிடம் எடுத்து சென்ற போது எனது பெயரை மாற்றும்படி கேட்டேன். அப்போது ஜோதிடர் அப்துல் ரகுமான் மற்றும் அப்துல் ரஹீம் ஆகிய பெயர்களை சொன்னார். இதில் ரகுமான் என்ற பெயர் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது என கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் மணந்த பெண்ணை தற்போது விவாகரத்து செய்துள்ள நிலையில் ஒரு சில மன நெருடலுடன் ஒவ்வொரு நாட்களையும் கடந்து வருவதாகவும், வேறு ஏதாவது மாற்றம் இருந்தால் மனதுக்கு இதமாக இருக்கும் என யோசித்து வருவதால் இந்து மதத்திற்கு மாறி ஏ.ஆர். ரகுமான் பல கோவில்களுக்கு செல்ல இருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரத்தில் இருந்து தகவல் கிடைத்துள்ளது.